Hi, I'm Varshin. நான் டாப்ஸ்கில் அகாடமியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள சின்டாக்ஸ் அண்டு கமெண்ட்ஸ் பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இன்புட் அண்ட் அவுட்புட் பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். ஃபில்டர் அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அவுட்புட் அதாவது பிரிண்ட் எடுக்கும். ஃபர்ஸ்ட்டு இன்புட் கேமரா மூலமாக நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். இந்த எடுத்த ஃபோட்டோவை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம், அதுதான் ப்ராசஸ். தென் பிரிண்ட் எடுக்கிறோம், இதுதான் அவுட்புட். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் அப்படின்றது நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் என்ன டேட்டா டைப் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், அதுதான் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா பிரிண்ட்எஃப்லையும் ஸ்கேன்எஃப் அதாவது அவுட்புட் ஃபங்க்ஷன்லையும் இன்புட் ஃபங்க்ஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இருக்குன்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜ் டி, பர்சன்டேஜ் எஃப், பர்சன்டேஜ் சி, பர்சன்டேஜ் எஸ், பர்சன்டேஜ் யூ, பர்சன்டேஜ் எல்டி. பர்சன்டேஜ் டி அப்படின்றது இன்டீஜர் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர், இன்டீஜர் வேல்யூக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. தென் பர்சன்டேஜ் எஃப் அப்படின்றது ஃப்ளோட் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். தென் பர்சன்டேஜ் சி அப்படின்றது கேரக்டர் அதாவது சிங்கிள் கேரக்டர் யூஸ் பண்ணுறது. தென் பர்சன்டேஜ் எஸ் அப்படின்றது ஸ்ட்ரிங் ஃபார்மட் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். தென் பர்சன்டேஜ் யூ அப்படின்றது அன்சைன்டு இன்டீஜர் ஃபார்மட். பர்சன்டேஜ் எல்டி அப்படின்றது லாங் இன்ட் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். ஓகே, நம்ம ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்தது அவுட்புட். அவுட்புட்னா என்ன? அவுட்புட் அப்படின்றது ஒரு டேட்டாவை நம்ம ஸ்க்ரீனில் இல்லை பிரிண்டர் இந்த மாதிரி அவுட்புட் டிவைசஸில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறது தான் அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சியில் பிரிண்ட் எஃப் அப்படின்ற அவுட்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். தென் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் நம்ம பார்த்தோம்ல, அதுதான் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றதுனால டபுள் கோட்ஸ்குள்ள பர்சன்டேஜ் சி அப்படின்ற ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறோம். தென் கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம், அந்த டிஸ்பிளே பண்ணுற வேல்யூவை நம்ம எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் மெமரியில் அப்படின்ற நேமை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். தென் எண்ட் ஆஃப் தி லைன் செமிகோலன். இதுதான் அவுட்புட்கான சின்டாக்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம்னாலே நம்மளோட ஹெட்டர் ஃபைல் as include stdio.h அப்படின்ற ஹெட்டர் ஃபைல். தென் in main, then main function start ஆகுது curly braces, in age equal to 90. நான் int அப்படின்ற டேட்டா டைப் கொடுத்துறேன். தென் வேரியபிள் நேம் ஏஜ் ஈக்குவல் டு 90 அப்படின்னு ஒரு வேல்யூ. மெமரியில் ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இன்டீஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணி 90 அப்படின்ற வேல்யூவை நான் அசைன் பண்ணியிருக்கேன். தென் இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்எஃப் டபுள் கோட்ஸ் இன்டீஜர் அப்படின்னா என்ன பார்த்தோம் நம்ம ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் டி. தென் கமா கொடுத்துட்டு அதை நம்ம எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஏஜ். ஸோ கமாக்கு அடுத்து ஏஜ் அப்படின்றத நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு செமிகோலன். தென் எண்ட் ஆஃப் தி லைன் மெயின் ஃபங்க்ஷன் எண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் 0. தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜிசிசி -o ஃபைலோட நேம் டாட் சி அப்படின்றத கம்பைல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு. தென் கம்பைல் பண்ணியாச்சு, எந்த எரரும் இல்லை. தென் ஃபைலோட நேம் மட்டும். இப்போ 90 அப்படின்ற நம்ம ஏஜில் ஸ்டோர் பண்ண வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுதான் printf அப்படின்ற நம்மளோட அவுட்புட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம சி ப்ரோக்ராமில் அவுட்புட் ஃபங்க்ஷன் printf பார்த்தாச்சு. தென் இன்புட் யூசர் வந்து ரன் டைமில் நம்ம இன்புட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இன்புட் அப்படின்னா சம் டேட்டாவை ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணுறது தான் இன்புட் ஃபங்க்ஷனோட யூஸ். அதோட சின்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்கேன்எஃப் அப்படின்ற இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். தென் டபுள் கோட்ஸ்குள்ள ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் எதுக்கு, யூசர்ட்ட இருந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா வாங்குறோம் அப்படின்றதுக்கு. தென் அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் நேம். அட்ரஸ் அப்படின்றது நம்ம மெமரி லொக்கேஷனில் எந்த அட்ரஸில் போய் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத டினோட் பண்ணுறது. தென் வேரியபிள் நேம் எந்த நேமோட அட்ரஸில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றதான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இன்ட் ஏஜ் 90 அப்படின்னு நம்மளே இன்புட் கொடுத்துருந்தோம். இதில் இன்ட் ஏஜ் அப்படின்னு நான் டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் printfல
யூசர்கிட்ட நான் வாங்குறேன். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு நான் யூசர்கிட்ட இருந்து வாங்க போறேன். ஸோ ஸ்கேன்எஃப் அப்படின்ற இன்புட் ஃபங்க்ஷன் டபுள் கோட்ஸ்குள்ள பர்சன்டேஜ் டி இன்டீஜர் வேல்யூ. ஸோ பர்சன்டேஜ் டி கமா அட்ரஸ் ஆஃப் ஏஜ். ஏஜ் அப்படின்ற வேரியபிளோட அட்ரஸ்ல போய் என்னோட ஏஜோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். தென் பிரிண்ட்எஃப்ல யுவர் ஏஜஸ் அப்படின்னு அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கேன் வேரியபிளை. தென் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி நான் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறேன். அதை ஏஜ் அப்படின்ற அட்ரஸ்ல போய் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ ஆம்பர்சன்ட் சிம்பிள் நான் யூஸ் பண்றேன். தென் பிரிண்ட்எஃப்ல யுவர் ஏஜஸ் அப்படின்னு கொடுத்து ஏஜ் அப்படின்ற வேரியபிள்ல உள்ள வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் டி வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தோம். தென் கமாக்கு அடுத்து என்ன வேரியபிள்ல உள்ள வேல்யூ, ஏஜ் அப்படின்ற வேரியபிள்ல உள்ள வேல்யூ. ஸோ கமாக்கு அடுத்து ஏஜ் அப்படின்றத நான் டினோட் பண்ணிருக்கேன். தென் எண்ட் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் 0. இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்றோம். ஜிசிசி -o syntax.c. எந்த எரருமே இல்லை. தென் நம்ம இப்போ ரன் பண்ணிடலாம். 90 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு இப்போ வருது. இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குது. நான் 78 அப்படின்னு கொடுக்குறேன். யுவர் ஏஜ் 78 அப்படின்னு நான் ரன் டைம்ல கொடுக்குற இன்புட் தான் எனக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தென் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு ரன் டைம்ல நம்ம யூஸ்கிட்ட இருந்து ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் வாங்குறோம். தென் உங்க கொடுத்த இன்புட்டை நம்ம டிஸ்பிளே பண்றோம். இப்போ பார்த்த இன்புட் அவுட்புட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.